ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம். ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஆறுமுகத்தை போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. வழியில் ஆறுமுகம் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சஞ்சயோடைய பிளான் தான். அதுக்கப்புறமா போலீஸ் அடிச்சிருமே போதும் நீங்கள் போங்க, ஆறுமுகத்துக்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்ட்டு பேசிட்டு இருக்காங்க. டே, நீ திருந்த மாட்டியாடா, எதுக்கு அப்படி பண்ணிட்டு இருக்க, எப்படி என்னுடைய அடி பயங்கரமாக இருக்கான்றாங்க. இங்கே பாரு, நான் இப்படி தாண்டா இருப்பேன்ட்டு மறுபடியும் ஆறுமுகத்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இங்கே பாரு, பைரவி விட்டு போயிட்டா இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லடான்றாங்க. இந்த வலி வேதனை உனக்கு தேவைமா? பைரவி விட்டு போயிருந்தா நீ இந்நேரம் நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கலாம்லன்றாங்க. நான் என் பொண்டாட்டி விட்டு போகணும், அதெல்லாம் என்னால போக முடியாதுன்றாங்க. அப்ப நீ அடி வாங்கி கஷ்டப்படணுன்றாங்க. இங்க பாரு, அவனு புருஷனா கூட மதிக்கல. அப்படி இருக்கும்போது எப்படா பைரவி தான் வேணும்னு ஒத்த கால நிக்கிறேன்றாங்க. அடுத்தவன் பொண்டாடி மேல ஆசைப்படுற உனக்கு அசிங்கமா இல்லையான்றாங்க. நான் எதுக்கு அசிங்கம் பண்ணணும்? பைரவியை உயிருக்குயிர காதலிக்கிறவன் நான்றாங்க. சே, இப்படி சொல்ல உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை, எப்படா இந்த அளவுக்கு கேவலமா யோசிக்கிறேன்றாங்க. இங்க பாரு, கேவலமா நடந்துக்கிறத நீ மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் பண்றாங்க. பைரவியும் உனக்கு உண்மையான கொண்டாட்டியே இல்லடா, அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மறைச்சிருக்கா. எனக்கு தெரியும் பைரவி எப்படின்ட்டு. அவ எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்ல, நானும் அப்படித்தான்றாங்க. அப்படியா, பல விஷயத்த மறைச்சிருக்காளே, என்கிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லாதெல்லாம் மறைச்சிருக்கான்றாங்க. அப்ப என் மேல நம்பிக்கை வச்சு சொல்லியிருக்கா, உன் மேல நம்பிக்கை வைக்கல, அவ அவ்வளவுதான்றாங்க. இதிலே தெரியுது நீ எப்படி ஒரு முக்கியமானவன்றது அவனுக்கு அப்படின்வாங்க. பைரவி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லுவாடா, அப்படியெல்லாம் உன் பேச்சை கேட்டு போய் நான் அவங்ககிட்ட கேட்க மாட்டேன், அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அப்படியா, இப்ப நீ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டல, பணம் கூட தேவைப்பட்டுச்சு. அப்ப 2,00,000 ரூபாய் வந்து என்கிட்ட தான் பணம் வாங்கின அவன்றாங்க. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னது, ஆமா, அவ்வளோ பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தது யார்கிட்ட நினைக்கிறேன், என்கிட்ட இருந்து ரெடி பண்ணிதான் சார்கிட்ட வந்து கொடுத்தது அவ அப்படின்வாங்க. இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது இல்லைன்னு ஆறுமுகம் ஷாக் ஆகுறாங்க. கண்டிப்பா பைரவி எப்படி பண்ணியிருக்க மாட்டா, உன்னை நம்பி நான் போய் அவங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், இதுதான் உண்மை, நீ பைரவி கிட்டே கேளு, அவளே சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஆறுமுகத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, பயங்கர ஷோக்கிங்ல தான் இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.